மலைப்பகுதியில் உயரமாக நிற்கும் ஒரு சிறப்பு மலை உண்டு. அதுதான் எரிமலை. ஆனால் இது சாதாரண மலை அல்ல. இதன் உள்ளே பூமியின் இதயத்திலிருந்து வரும் சூடான கற்கள், உருகிய உலோகங்கள், மாக்மா என்று அழைக்கப்படும் தீப்போல் எரியும் திரவம் நிறைந்திருக்கும். மலைக்குள் அந்த மாக்மா மெதுவாக சேர்ந்து அழுத்தம் அதிகரிக்கத் தொடங்கும். எப்படி பலூனில் காற்றை அதிகமாக ஊதினால் அது வெடிக்கிறதோ அதுபோல் எரிமலையின் உள்ளேயும் அழுத்தம் அதிகமாகும். அந்த அழுத்தம் தாங்க முடியாத அளவுக்கு சென்றால் மலைக்குள் இருக்கும் பாதைகளில் இருந்து திடீரென மாக்மா மேலே தள்ளப்பட்டு வெளியில் பாய்கிறது. அப்போதுதான் நாம் எரிமலை வெடித்தது என்று சொல்கிறோம். வெடிக்கும் போது சிவந்த தீப்பொறிகள் வானத்தை ஒளிரச் செய்கின்றன. கற்கள், புகை, சாம்பல் அனைத்தும் மேகங்களைப் போல மேலே பறக்கின்றன. உருகிய லாவா மலைச்சாரலாக பாய்ந்து அதன் பாதையில் வரும் அனைத்தையும் சூடாக உருக்கிவிடுகிறது. இதை பார்க்கும்போது அது பயமுறுத்துவது போல தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், எரிமலை பூமியின் ஒரு இயற்கை செயல். பூமியின் உள்ளே இருக்கும் சூட்டை வெளியேற்றுவதற்கான வழி இது. மேலும் எரிமலையின் சாம்பலும் லாவாவும் குளிர்ந்து மண்ணுடன் கலந்தால் அது நிலத்தை வளமாக்கி தாவரங்களுக்கு நல்ல உணவாக மாறுகிறது. அதனால் தான் எரிமலை இயற்கையின் ஒரு சக்தி வாய்ந்த பரிசு எனலாம். இதுவே குழந்தைகளே, எரிமலை எப்படி வெடிக்கிறது என்ற சிறிய கதை.